Hello my dear students. So last class motion in a straight line பத்தி பார்த்தோம். So பேசிக்கா உள்ள விஷயங்கள் மோஷன்னா என்ன, டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, ஸ்பீடு, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் இந்த பேசிக் டேர்ம்ஸ் எல்லாமே கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னைக்கு அதனுடைய கண்டினியூஷன் தான் கைனமேட்டிக்ஸ் பார்ட் 2 பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பேசிக்கா பார்க்க போறது என்னன்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எதுக்காக படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாலை நம்ம தூக்கி போடுறோம்னு வச்சுக்கோ. இந்த பால் ஒவ்வொரு மில்லி செகண்ட்லையும் அதோடைய பொசிஷன் எந்த இடத்துல இருக்கு, அது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் ஆயிருக்கு, இல்லை அது ஆக்ட் ஆகக்கூடிய வெலாசிட்டி என்ன அப்படின்னு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? ஒவ்வொரு மில்லி செகண்ட்லையும் அது எப்படி வேரி ஆகிட்டு இருக்குன்னு அந்த என்டையர் சேஞ்சையும் நம்மளால கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா the calculation will be enormous, it's impossible. ஸோ அதனால பிசிசிஸ்ட்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, பேசிக்காக நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா அந்த பேசிக் டேர்ம்ஸ் வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், டைம், ஆக்சலரேஷன், இந்த டேர்ம்ஸை வச்சு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸை கிரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனால நம்மளால ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். தட் இஸ் இந்த ஆப்ஜெக்டுடைய மோஷன் என்ன மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் எந்த மோஷனை நீங்கள் பார்க்காமே ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வலுக்கு அப்புறம் அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும், அதோடைய வெலாசிட்டி என்னவா இருக்கும்னு நம்மளால ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். இதுக்காக தான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை கண்டுபிடிச்சாங்க. ஓகேயா? பட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் ஒரே ஒரு அசம்ஷன் இருக்கு. பேசிக் அசம்ஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கோல்டன் ரூல் என்ன அப்படின்னா, இங்கே ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்டாக இருக்கும். கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் கன்சிடர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வேலிடு. ஆக்சலரேஷன் வேரியபிளா இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபெயில் ஆகிடும், இட் இஸ் இன்வேலிட். அந்த இடத்துல நீங்க இந்த ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி ப்ராப்ளமை சால்வ் பண்ணீங்கன்னா அந்த ப்ராப்ளம் ராங் ஆகிடும். ஸோ கொஸ்டின் வாசிக்கும் போதே நல்லா கவனிங்க, ஆக்சலரேஷன் அங்கே கான்ஸ்டன்டா இருக்குதா இல்லை மாறிக்கிட்டே இருக்குதா அப்படின்ட்டு. ஓகேயா? ஸோ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனுக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டிக்கும் டைமுக்குமான ரிலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் இருக்குது, அது டைம் t = 0, அதோட இனிஷியல் வெலாசிட்டி என்னவா இருக்குது, யூவா இருக்குது. ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் அது டிராவல் ஆகிட்டே இருக்குது. ஒரு டைம் டி வரும்போது அதோடைய ஃபைனல் வெலாசிட்டி வியா இருக்கு. அந்த ஃபைனல் வெலாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா v = u + at. இங்க நமக்கு என்ன தெரியும், நம்ம எல்லா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுக்குமே என்னதான் கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இருந்துச்சு அப்படின்னா டைம் டி அப்போ ஃபைனல் வெலாசிட்டி v என்னவா இருக்கும்ங்கிறத நம்ம u + at வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளம் பாருங்க. A bike starts from rest and accelerates at 3 m/s. How fast it is going after 4 seconds? So rest at time t = 0, அதோட இனிஷியல் வெலாசிட்டி என்ன, இனிஷியல் வெலாசிட்டி இல்லை. ஓகேயா? அது ரெஸ்ட்ல தான் இருந்திருக்குது, இனிஷியல் வெலாசிட்டி கிடையாது. பட் இங்கே ஆக்சலரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆக்சலரேஷன் a = 3 m/s² கொடுத்துட்டாங்க. அண்ட் ஃபைனல் டைம் இன்டர்வல் அதுக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆயிருக்கான், 4 செகண்ட் ட்ராவல் ஆனதுக்கப்புறம் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குங்கிற ஃபைனல் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. அப்போ v = என்னப்பா, u + at. இனிஷியல் வெலாசிட்டி 0 ஆகிடும், ப்ளஸ் ஏ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3 m/s. எவ்வளோ டைமுக்கு போயிருக்கு, 4 செகண்டுக்கு போயிருக்கு. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி 12 m/s. ஃபைனல் வெலாசிட்டி 12 m/s. இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்குமான ரிலேஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டைம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, டிஸ்டன்ஸை நம்ம வித் டிரெக்ஷனோட பார்த்தோம்னா அது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, s = ut + ½ at². அப்போ இங்கே ரெண்டு டேர்ம் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த ut அப்படிங்கிறது என்னன்னா, டிஸ்டன்ஸ் கவர் டியூ டு இனிஷியல் ஸ்பீட். அதோடைய இனிஷியல் வெலாசிட்டி யூவை வச்சு அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்குங்கிறது ut. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஆக்சலரேஷன் ஆட் ஆகுது இல்லையா, அந்த ஆக்சலரேஷனால ஒரு போனஸ் டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னன்னா இந்த ½ at². அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களால டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்கே ஃபைனல் வெலாசிட்டி பற்றி நம்ம பேசலை. இனிஷியலாக ஒரு வெலாசிட்டியில் அது மூவ் ஆக ஆரம்பிச்சது அட் டைம் t = 0. ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வலுக்கு அப்புறம் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கும், எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தாண்டி வந்திருக்கும்னு கேட்டாங்கன்னா அங்கே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்குமான ரிலேஷன் தான் s = ut + ½ at². எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ரேசிங் கார், இந்த ரேஸ் கார் இருக்கு இல்லையா, இட் ஸ்டார்ட்ஸ் அட் 10 m/s. அப்போ இது என்னது, இது அதோடைய u வேல்யூ. அண்ட் ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க 4 m/s². எவ்வளோ டைமுக்கு போயிருக்கு, 5 செகண்ட்ஸ் டைம் கொடுத்துட்டாங்க. how much did ground did it cover? how much ground did it coverனா எவ்வளோ தூரம் அது மூவ் ஆயிருக்கு, அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ s = ut + ½ at². ஸோ u வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க, 10 m/s. எவ்வளோ டைம், 5 ப்ளஸ் ½ இன்டூ a வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 4 m/s² இன்டூ டைம் ஸ்கொயர் 5 இன்டூ 5. ஸோ சால்வ் பண்ணுங்க. இது ஒரு 50 ப்ளஸ் இது என்ன ஆயிரும், 2 இன்டூ 25, இது ஒரு 50 = 100 meters. 100 meters அது
மூவ் ஆயிருக்குது ரேசிங் கார் இல்லையா 100 மீட்டர்ஸ்க்கு 5 செகண்ட்ஸ்ல மூவ் ஆயிருக்கு ஓகேயா ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் வந்து என்னன்னா வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குமான ரிலேஷன் ஃபர்ஸ்ட் வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் ஒரு ரிலேஷன் பார்த்தோமா அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் ரிலேஷன் பார்த்தோமா இப்போ வெலாசிட்டிக்கும் டைமுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குமான ரிலேஷன் தான் தேர்ட் ஈக்குவேஷன் ஸோ ஒரு கார் இருக்குது அது இனிஷியல் வெலாசிட்டி யூல மூவ் ஆயிட்டு இருக்குது அது ஒரு பர்டிகுலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் ஆயிடுச்சு ஓகே அப்போ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் ஆனதுக்கு அப்புறம் அங்க ஃபைனல் வெலாசிட்டி என்னவா இருக்கும் நான் செகண்ட் ஈக்குவேஷன்ல ஃபைனல் வெலாசிட்டி பத்தியே பேசல பட் இங்க நம்ம என்ன பண்றோம் டைமை பத்தியே பேசல இனிஷியல் வெலாசிட்டி யூவா இருக்குது எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் ஆயிருக்குது அப்போ ஃபைனல் வெலாசிட்டி என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க டைமை பத்தியே பேசல திரும்ப சொல்றேன் டைமை பத்தி பேசல அதனால இது பேர் என்னன்னா டைம் ஃப்ரீ ஈக்குவேஷன் டைமே உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுக்கலப்பா வெறும் வெலாசிட்டியும் டிஸ்பிளேஸ்மெண்ட் பத்தி தான் கொஸ்டின்லேயே வந்து கிவன் டேட்டா இருக்குது அப்படின்னாக்க நீங்க டைரக்டாவே இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணிடலாம் ஓகேயா ஸோ v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as இது என்ன அப்படின்னா v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் அதாவது ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவா இருக்குமா 2 into a into s இந்த வேல்யூவா இருக்கும் அதான் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as அப்படின்னு சொல்றாங்க இது இந்த மாதிரினாலும் எழுதலாம் ஓகேயா ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா a bullet enters a wooden plank at 10 ஒரு உடன் பிளாங்க் இருக்கு அதுல வந்து ஷூட் பண்றாங்க அப்போ அங்க புல்லட் வந்து உள்ள போகுது எவ்வளவு இதுல போகுது வெலாசிட்டியில போகுது 10 மீட்டர் per செகண்ட்ல போகுது அண்ட் ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் டிராவலிங் 0.1 மீட்டர் 0.1 மீட்டர் டிராவல் ஆனதுக்கு அப்புறம் அது என்ன ஆயிடுச்சு ஸ்டாப் ஆயிடுச்சு வாட் வில் பி இட்ஸ் ரீட்டர்டேஷன்ங்கிறது இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதோடைய ஆக்சலரேஷன் குறைஞ்சிருக்கு இல்லையா போயிட்டு டக்குன்னு ஸ்டாப் ஆயிருக்கு அப்போ ஆக்சலரேஷன் ரெடியூஸ் ஆயிருக்கு அந்த ஸ்லோ டவுனான ஆக்சலரேஷன் தான் ரீட்டர்டேஷன் சொல்லுவோம் ஸோ இங்க ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க புல்லட் என்டர்ஸ் அ உடன் பிளாங்க் அட் 100 மீட்டர் per செகண்ட் அப்போ இங்க இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோப்பா இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 100 மீட்டர் per செகண்ட் ஃபைனல் வெலாசிட்டி என்ன ஃபைனல் வெலாசிட்டி v என்ன 0 ஏன்னா அந்த புல்லட் என்ன ஆயிடுச்சு உடன் பிளாங்க்ல மோதி ஸ்டாப் ஆயிடுச்சு ஸோ ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0 அண்ட் இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 0.1 மீட்டர் ஓகேயா அப்போ நமக்கு என்ன தெரியும் v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as அப்போ v ஸ்கொயர் வந்து இங்க 0 ஆயிடுச்சு u ஸ்கொயர் வந்து 100 ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ a தான் நமக்கு தெரியாது s வந்து 0.1 மீட்டர் அப்போ இட்ஸ் ஈக்குவல் டு 10,000 பிளஸ் 0.2a கரெக்டா இஸ் ஈக்குவல் டு 0 நமக்கு என்ன தேவை a தான் தேவை அப்போ a தான் தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் இது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா மைனஸ் 10,000 இஸ் ஈக்குவல் டு 0.2a அப்போ a is equal to minus 10,000 divided by 0.2 which is equal to minus 50,000 meter per second square. So இது என்னதுமா ரீட்டர்டேஷன் ஏன் புல்லட் வந்து மோத ஆரம்பிச்சதும் ஸ்லோ ஆயிடும் அது ஆக்சலேஷன் ஸ்லோ ஆயிடும் ஆக்சலேஷன் ஸ்லோ டவுன் ஆகுது தான் என்னன்னு சொல்லுவோம் ரீட்டர்டேஷன் சொல்லுவோம் ஓகேயா ஸோ அப்போ இங்கே என்னதான் நமக்கு டைம் கொடுக்கல எந்த அளவுக்கு அந்த ஆக்சலேஷன் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க இனிஷியல் அண்ட் ஃபைனல் கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிடலாம் கிளியரா ஓகே ஸோ நெக்ஸ்ட் அண்ட் இதுதான் மெயின் அதாவது இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் இல்லையா இந்த மூணு தான் மேஜராக உள்ள இந்த 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இது போக சில ஷார்ட்கட் ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் என்னன்னு 1 by 1 பார்க்கலாம் ஓகேயா டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் t இஸ் ஈக்குவல் டு nth செகண்ட் இப்போ நமக்கு வந்துட்டு டைரக்டா சொல்லிட்டாங்க 4th செகண்ட்ல என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்துச்சு 5th செகண்ட்ல என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த இடத்துல நீங்க பண்ணலாம் நம்ம எப்பயும் பண்ற மாதிரி பண்ணலாம் அது கொஞ்சம் ப்ராங்கா போயிட்டே இருக்கும் அதை விட ஷார்ட் ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம் அதுக்கு தான் என்ன ஈக்குவேஷன்னா s at nth second is equal to u plus a by 2 into 2n minus 1 u plus a by 2 into 2n minus 1 for example இப்போ வந்துட்டு a car starts from rest and accelerates uniformly at 2 meter per second square acceleration uniform acceleration தான் constant acceleration அதான் uniformlyங்கிறது ஓகேயா find the distance the car covers only during the 4th second of its motion only during the 4th second of its motion அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க டைரக்டா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிடலாம் u plus a by 2 into 2n minus 1 s 4th கேட்டிருக்காங்க இல்லையா n minus 1 இங்கே என்னது 2 into 4 minus 1 ஓகேயா இப்போ மற்றதெல்லாம் போடலாமா u is equal to 0 initial ஏன்னா starts from rest அப்போ u வந்து 0 plus a கொடுத்துட்டாங்க 2 by 2 into 2n minus 1 அப்போ இது என்னது 2 4 are 8 minus 1 7 so is equal to 7
meters 7 meters அந்த கார் வந்து கவர் ஆயிருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகேயா ஸோ அதோடைய பர்டிகுலர் ஃபோர்த் செகண்ட் அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அது எந்த செகண்ட் ஃபார்ம்லாவை நீங்கள் யூஸ் பண்ணிடலாம் ஷார்ட்கட் அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு ஷார்ட்கட் பாருங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் காஸ்ட் பை ஆவரேஜ் வெலாசிட்டி அதாவது ஒரு 2 வெலாசிட்டி போயிட்டு இருக்குது அதோடைய ஆவரேஜ் வெலாசிட்டியில் போனால் எவ்வளோ தூரம் கவர் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டினா என்னது 2 வெலாசிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா u1 + u2 / 2 அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லை v1 + v2 / 2 அதே தான் இங்கேயும் இனிஷியல் ஃபைனல்ங்கிறனால u + v / 2 போட்டோம்னா ஆவரேஜ் வெலாசிட்டி கிடைச்சிடும் அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன வெலாசிட்டி இன்டூ டைம் அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த வெலாசிட்டி ஆவரேஜ் வெலாசிட்டி u + v/2 இன்டூ டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆவரேஜ் வெலாசிட்டியில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் ஆயிருக்கும்ங்கிறது கிடைச்சிடும் see a train slows down uniformly from 20 meter per second to 10 meter per second in 5 seconds முதல்ல 20 meter per secondல போயிட்டு இருக்காங்க அப்படியே 10 meter per secondக்கு ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்க 5 seconds டைம்ல ஓகேயா how much distance does it covers during this time ஸோ இந்த மாதிரி கவர் ஆகிட்டு இருக்கும்போது அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கும்னு கேட்குறாங்க அப்போ 2 டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் ஆயிருக்கும்னு கேட்குறாங்க டைமும் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஆவரேஜாக எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி s is equal to average velocity into time that is u + v/2 into time u and v என்னது 20 and 10 இல்லையா 20 + 10 divided by 2 into time எவ்வளோ 5 செகண்ட் ஸோ 30/2 30/2 னா 15 15 into 5 75 meters கரெக்டா ஸோ நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் வெலாசிட்டி ஆவரேஜ் வெலாசிட்டி வேற மிட் பாயிண்ட் வெலாசிட்டி வேற மிட் பாயிண்ட் வெலாசிட்டினா என்ன velocity of an object exactly at the spatial midpoint of its journey ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து இன்னொரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகும்போது எக்ஸாக்ட்லி இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோ எக்ஸாக்ட்லி அந்த மிட் பாயிண்டில் என்ன வெலாசிட்டி இருந்துச்சு அதுதான் வந்து என்னது மிட் பாயிண்ட் வெலாசிட்டி அப்போ மிட் பாயிண்ட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னது ரூட் ஆஃப் u² + v² divided by 2 ரூட் ஆஃப் u² + v² divided by 2 ஓகேயா இது எல்லாமே நமக்கு டெரைவ் பண்ணி கொண்டு வரலாம் பட் சிம்பிளாக சின்ன சின்ன ஃபார்முலாஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் இல்லையா ஸோ u² + v² divided by 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு மிட் பாயிண்ட் வெலாசிட்டி கிடச்சிரும் மிட் பாயிண்ட் வெலாசிட்டி வேற ஆவரேஜ் வெலாசிட்டி வேற இது வந்து என்னது ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறது டைமோட மிடில் டைமில் அதோட வெலாசிட்டி என்னவா இருக்குங்கிறது மிட் பாயிண்ட் வெலாசிட்டிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடைய மிடில் அதோடைய வெலாசிட்டி என்னவா இருக்குது அப்படிங்கிறது ஓகே அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் அதோடைய ஸ்பேஷியல் மிட் பாயிண்ட் அப்படின்னு என்னது அதோடைய என்டையர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடைய மிடில் பாயிண்ட்ல அதோட வெலாசிட்டி என்னவா இருக்குது அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் புரியுதாமா So a car accelerates uniformly, uniform acceleration சொல்லிட்டாங்க along a straight road. Speed வந்து 1 meter per second at the start of the bridge and 7 meter per second at the end of the bridge. What is the speed at the exact middle of the bridge? Start of the bridgeல 1 meter per second இருக்கு. Middle of the bridge endல இன்னொரு எண்டுக்கு வரும்போது 7 meter per second இருக்கு. Exactly at middle என்னவா இருக்கும்? Exactly at middleனா தான் அதே என்னது? Spatial midpoint. Okay, அப்போ root of u² + v² divided by 2. அப்போ midpoint velocity is equal to root of u² + v² divided by 2 போட்டிங்கன்னா என்ன ஆகும் root of first u என்ன கொடுத்துருக்காங்க 1 meter per second square and 7 1 square plus 7 square divided by 2 that is 1 plus 49 by 2 which is 25 which is 5 meter per second see இதுவே 1 average velocity பார்ப்போம் 1 meter 7 meter 1 meter per second 7 meter per second இது ரெண்டுக்கும் ஆவரேஜ் வெலாசிட்டி என்னது 1 plus 7 divided by 2 8/2 4 meter per second தான் வந்திருக்கும் ஆவரேஜ் வெலாசிட்டினா ஆனால் மிட் பாயிண்ட் வெலாசிட்டின்னு வரும்போது என்ன ஆயிடுச்சு 5 meter per second ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது புரியுதா ஸோ நெக்ஸ்ட் ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் இது வந்து கலீலியோஸ் லான்னு சொல்லுவாங்க இது வந்து ஒன்றும் இல்லைப்பா என்னன்னா ஒரு கார் இருக்குது அது வந்துட்டு இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகிட்டு இருக்குது ஓகேயா ஒவ்வொரு செகண்ட்லையும் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி வேரி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறது ஓகேயா ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் போகும்போது அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் சே எக்ஸா இருக்கு அப்படின்னா செகண்ட் அடுத்த செகண்ட் போகும்போது அதோட டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்னா 4x இருக்கும் தேர்ட் செகண்ட் போகும்போது 3² 9x இருக்கும் ஃபோர்த் செகண்ட் போகும்போது 4² 16x இருக்கும் இன்கேஸ் ஃபிஃப்த் செகண்ட் இந்த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும் 25x இருக்கும் 5² 25x இருக்கும் இந்த மாதிரி தான் அதோடைய வேரியேஷன் இருக்கும் ஓகேயா இது எப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் செகண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு செகண்ட் வரைக்கும் மொத்தமாக எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குன்னு இதுவே இன்னொரு வேரியேஷன் இருக்குது அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல மட்டும் என்ன இப்போ இதுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இது எப்படி எடுத்தீங்க மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் s is equal to ut plus half at² வச்சுக்கலாமா அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட்ல மட்டும் அப்போ இனிஷியல் வெலாசிட்டி எனக்கு 0 ஆயிரும் ஆல்வேஸ் ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட்ல என்ன ஆச்சு half into a into ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்போ 1² அப்போ இது என்ன ஆயிரும் a/2 ஆயிடுச்சு இதை வந்து நான் x வச்சுக்கிறேன் அப்போ எனக்கு செகண்ட்
இது வந்து S1 இல்லையா S1 செகண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா half into a into 2 ஸ்கொயர் கரெக்டா அப்போ என்ன ஆயிரும் இங்க 2 ஸ்கொயர்னா 4 into a by 2 a by 2ங்கிறது நான் ஆல்ரெடி x ன்னு எடுத்துட்டேன் அப்போ is equal to 4x இது மாதிரி தான் அதோடைய கால்குலேஷன் ஃபுல்லாவே இருக்கும் நீங்க டிரைவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிளியரா சோ இது இன்னொரு வேரியேஷன் என்னன்னு சொன்னேன்னா see first secondல அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் x கரெக்ட் செகண்ட்ல மட்டும் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்போ அந்த 1 to 2 குள்ள இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா இது வந்து எப்படி இருக்கும்னா இதுதான் கலீலியோஸ் ஆட் நம்பர் லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு செகண்ட் மாறும்போதும் அந்த ஆட் நம்பர் வேரியேஷன் இருக்கும் 1 3 5 7 9 இந்த மாதிரி இருக்கும் வேரியேஷன் ஓகேயா அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் x செகண்ட்ல இப்படி பார்க்கணும் செகண்ட் 2 செகண்ட்ஸ்னு சொல்றது வேற செகண்ட்ல சொல்றது வேற இல்லையா டிஃபரன்ஸ் இருக்குல்ல அதுதான் செகண்ட்ல அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்னா 3x தேர்ட் செகண்ட்ல அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்னா 5x ஃபோர்த் செகண்ட்ல அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்னா 7x ஆட் நம்பர்ஸா மாறிக்கிட்டே போகும் ஓகேயா சோ நெக்ஸ்ட் சோ இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த nth செகண்ட் ரூல் இருக்கு இல்லையா இதுல நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா அதை கண்டுபிடிச்சலாம் சோ ஃபர்ஸ்ட் செகண்ட் போகும்போது எனக்கு என்ன ஆகும் இது வந்து ஆப்வியஸா 0 ஆயிடும் சோ a by 2 into ஃபர்ஸ்ட் செகண்ட்னா 1 அப்போ 2 minus 1 இங்க 1 தான் வந்திருக்கும் a by 2 இதை வந்து நான் x ன்னு வச்சுக்கலாம் அடுத்தது செகண்டுக்கு போகும்போது என்ன ஆயிரும் இங்க a by 2 into 2 ஆயிரும் அப்போ 4 minus 1 ஆயிரும் இல்லையா அப்போ 3 அப்போ 3 into a by 2 ன்னு வந்திருக்கும் which is equal to 3x அது மாதிரி நீங்க தேர்ட் ஃபோர்த் போகும்போது 5x 7x இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும் இது வந்து அந்த பர்టిక్యులர் செகண்ட் அந்த இன்ஸ்டன்ட்ல மட்டும் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிற வேல்யூ ஓகேயா சோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஒண்ணுமே கிடையாது v square minus u square is equal to 2as நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இதுல நமக்கு ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அதாவது அது இனிஷியலா ஒரு வெலாசிட்டில இருக்குது பட் ஃபைனலா போய் ரெஸ்ட் ஆயிடுது ஸ்டாப் ஆயிடுது அப்ப இங்க ஃபைனல் வெலாசிட்டி 0வா இருக்குது இந்த கேஸ்ல என்ன ஆயிடுச்சு ஃபைனல் வெலாசிட்டி 0வா இருக்குது ஃபைனல் வெலாசிட்டி 0வா இருக்கும்போது இனிஷியல் வெலாசிட்டி என்னவா இருக்கும் இது ஸ்லோ டவுன் தானே ஆகும் ஸ்லோ டவுன் ஆகும்போது என்ன ஆயிரும் ஸ்லோ டவுன் ஆகுதுன்னா ஆக்சலரேஷன் நம்ம நெகட்டிவா போட்டுடலாம் இல்லையா சோ ஆக்சலரேஷன் நெகட்டிவா போடலாம் ஸ்லோயிங் டவுன் ஆகுது அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகி நமக்கு வந்துட்டு என்ன ஆயிரும் அப்படின்னா s is equal to u square is equal to 2as that is s is equal to u square by 2a இதுதான் வந்து என்னது ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட்ல இருந்து ரெஸ்ட்டுக்கு போகும்போது எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் ஆயிருக்குங்கிறதுக்கு வந்து u square divided by 2a போடலாம் ஏன்னா ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அங்க 0வா மாறிடுது கிளியரா சோ நெக்ஸ்ட் ரெஸ்ட் டு ரெஸ்ட் மோஷன் என்னது இனிஷியலி ரெஸ்ட்ல இருக்கு ஃபாஸ்டா ஒரு ஆக்சலரேஷனுக்கு வருது மறுபடியும் அப்படியே ரெஸ்ட்டுக்கு போயிடுது ட்ரெயின்லாம் ஒரு ஸ்டேஷன் வந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு மூவ் ஆகும் இல்லையா தாம்பரத்துல இருந்து ட்ரெயினை எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபாஸ்டா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் அதுக்கப்புறம் ஸ்பீட் அப்படியே டிக்ரீஸ் பண்ணி போய் தாம்பரம் சானிட்டோரியம்ல ட்ரெயின் வந்து நின்றும் இந்த சப்வே ட்ரெயின்ஸ்லாம் இல்லையா ஸோ இதுதான் வந்து ரெஸ்ட் டு ரெஸ்ட் மோஷன் அப்போ இனிஷியலி அது ஒரு வெலாசிட்டியில போகும் ஆக்சலரேஷன்ல போகும் அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்சலரேஷன்ல போகும் இங்க ஆக்சலரேஷன் ரெண்டு விதமா பிரிக்கலாம் அந்த மேக்ஸிமம் வெலாசிட்டி ரீச் பண்ற வரைக்கும் உள்ள ஆக்சலரேஷன் வந்து ஆல்ஃபான்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஆஃப்டர் மேக்ஸிமம் வெலாசிட்டி மறுபடியும் அது ரீட்டர்டேஷன் ஆயிட்டு இருக்கு இல்லையா ரெஸ்ட்டுக்கு வருது இல்லையா இந்த ஆக்சலரேஷனை பீட்டான்னு வச்சுக்கலாம் இதுக்காக கூடிய டைம் t1 இதுக்காக கூடிய டைம் t2 இந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணும்போது இதுல நமக்கு ஒரு 3 ரிலேஷன் கிடைக்குது ஓகேயா என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி மிட் பாயிண்ட்ல என்னவா இருக்கும்னா ஆல்பா பீட்டா டிவைட் பை ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டு t இந்த tங்கிறது என்னது டோட்டல் டைம் அப்ப t என்னவா இருக்கும் t1 plus t2 கரெக்ட்டா இந்த t1 t2 இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கனா தான் நமக்கு t கிடைக்கும் அதுக்கு அடுத்தது s is equal to டிஸ்பிளேஸ்மென்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் நமக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டி தெரிஞ்சது அப்படினா v max square into இதோடைய ரெசிப்ரோக்கல் சோ ஆல்பா பிளஸ் பீட்டா டிவைட் பை ஆல்பா பீட்டா இல்ல எனக்கு v max ஸ்கொயர் தெரியாது டைரக்டா இந்த வேல்யூல இருந்து s கண்டுபிடிக்கணும் ஆனா எனக்கு t வேல்யூ தெரியும் அப்படினா half into ஆல்பா பீட்டா டிவைட் பை ஆல்பா பிளஸ் பீட்டா into t ஸ்கொயர் ஓகேயா இது வந்து ஒண்ணும் இல்ல ut plus half at ஸ்கொயர் படிப்போம் இல்லையா சோ ut அது ut இங்க போயிரும் half வந்துச்சு at ஸ்கொயர் தான் இந்த a க்கு ஆக்சலரேஷனுக்கு தான் நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேயா சோ எஸ் நான் சொன்ன சப்வே ட்ரெயின் ப்ராப்ளம் பாருங்க Subway train starts from one station and travels to the next. It accelerates at alpha value கொடுத்துட்டாங்க. Immediately read as beta value கொடுத்துட்டாங்க to stop to next station. அப்ப total trip time 12 seconds. அப்ப இங்க V max என்ன and S value என்ன அப்படிங்கிறது ஓகேயா இந்த ப்ராப்ளம் நீங்க ஹோம் ஒர்க்கா பண்ணுங்க உங்களுக்கு என்னங்கிற டைரக்டா ஃபார்முலா இருக்கு ஃபார்முலாவோட அப்ளிகேஷன் தான் இந்த ப்ராப்ளமா ஹோம் ஒர்க்கா பண்ணி கமெண்ட்ல உங்களோட ஆன்சர் சொல்லுங்க ஃபைன் யா ஸோ நெக்ஸ்ட் மோஷன் அண்டர் கிராவிட்டி ஸோ கிராவிட்டி அப்படின்னா என்னப்பா நம்ம ஒரு ஃப்ரீ ஃபால் ஸோ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் இவ்வளோ தான் மோஷன் அண்டர் கிராவிட்டிங்கிறது வந்து ஒரு பாலை நான் வந்து அப்படியே போடுறேன் அப்படின்னா அது ஃப்ரீ ஃபாலில் கீழே விழுது இல்லையா அப்போ அந்த இடத்துல ஆக்சலேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டியாக இருக்கும் ஒரு பாலை நான் போடும்போது அந்த இடத்துல வரக்கூடிய ஆக்சலேஷன் என்னன்னா ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி அதோட வேல்யூ 9.8 மீட்டர் per second ஸ்கொயர் அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ்
ஓகேயா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜென்ரலி நம்ம நீட்டில் வந்து சில கொஸ்டினில் 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னே மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்படின்னா நீங்கள் 10 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ட்ராப் ஃப்ரம் ரெஸ்ட். ஸோ ரெஸ்ட்லேருந்து ட்ராப் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அங்கே இனிஷியல் வெலாசிட்டி என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம படிச்ச ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எப்படிலாம் மாறுதுன்னு பாருங்க. v is equal to u plus atயா, u 0 ஆயிடுச்சு, a வேல்யூ இங்கே என்ன ஆயிடுச்சு? g ஆயிடுச்சு. அப்போ v is equal to gt மாறிடும். s is equal to அதே மாதிரி half gt square மாறிடும். v square is equal to 2gs மாறிடும். ஓகேயா, சிம்பிள் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை வந்து நான் வந்து கீழே போடுறேன், அந்த பாலை வந்து நான் கீழே போடுறேன். அது எவ்வளோ டைம் எடுத்துக்குது, டோட்டல் டைம் இந்த ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கு அதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? s is equal to ut plus half at ஸ்கொயரா. இங்கே எஸ்ங்கிறது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? h. அப்போ இது வந்து டவுன்வர்டா போகுதுங்கிறதுனால மைனஸ் h. utங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, அது நம்ம கிடையாது, 0 போட்டேன். half into at ஸ்கொயர், ஏங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி which acts downwards, so minus g. ஓகேயா, அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா h is equal to gt square by 2 வரும். அதுல இருந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் t is equal to என்னது? root of 2h divided by g. root of 2h divided by g. இதுதான் டைம் ஆஃப் ஃப்ளைட் உடைய ஃபார்முலா. ஓகேயா, நெக்ஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் ஹிட். ஸோ அந்த பாடி, நான் அந்த பாலை வந்து அப்படி போடுறேன், அது அந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் டீல அது டிராவல் ஆகுது, அந்த ஹைட் ஹெச்சை கவர் பண்ணுது, அது அந்த கிரவுண்டை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுது இல்லையா, கிரவுண்டில் வந்து விழுது. ஸோ அந்த ஸ்ட்ரைக்கிங் டைம்ல அதோட வெலாசிட்டி என்னவா இருந்துச்சு? அதுதான் வெலாசிட்டி ஆஃப் ஹிட். ஸோ ஃப்ரீ ஃபாலில் வரக்கூடிய வெலாசிட்டி. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு v square minus 2 square is equal to 2as இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு அதே அகெயின் நமக்கு u வந்து என்னது? ஆப்வியஸ்லி 0 ஆயிடும். ஸோ v square is equal to 2 into a போடுற இடத்துல என்ன போட சொல்லியிருக்கேன்? மைனஸ் g அண்ட் s வந்து இங்கே என்னது? மைனஸ் h டவுன்வர்ஸில் போகுது டிஸ்டன்ஸு. ஸோ இந்த மைனஸ் மைனஸ் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடுது உங்களுக்கு. ஸோ v square is equal to 2gh, v is equal to root of 2gh. இதுதான் வந்து என்னது? வெலாசிட்டி with which the body strikes the ground. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட், ஸோ அங்கே எப்படி நம்ம ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோமோ சேம் ரூல் தான் ரேஷியோ ஆஃப் ஹைட்டுக்கும். இப்படி பார்த்தாலும் ரூல் சேம் தான். ஓகேயா, ஸோ அப்போ ஹைட்டுக்கும் நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு பாயிண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் அதோடைய ஹைட் எவ்வளோ கவர் ஆயிருக்கும்னா எக்ஸ், செகண்டுக்கு 3x, அப்புறம் தேர்ட் செகண்டுக்கு 5x. அப்போ 1 3 5 7 9 இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ்ல போகும். இதுவே டோட்டல் ஹைட் எவ்வளோ கவர் ஆயிருக்கும்னு கேட்டால் எக்ஸ், அதுக்கப்புறம் என்னது? 2 ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ், 4x, 3 ஸ்கொயர் எக்ஸ், 9x, 16x, 25x தான் அந்த டோட்டல் ஹைட் கவர் ஆயிருக்கும். அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன கான்செப்ட் சொல்லணும், அதே தான் இங்கே ஹைட்லையும். கிளியர்? ஸோ தென் ஆப்ஜெக்ட் த்ரோன் வெர்டிகலி அப்வர்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு, கிரவுண்ட்ல இருந்து திரும்ப கிரவுண்டுக்கே வந்திருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அதோடைய டோட்டல் டைம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டலாக எவ்வளோ ஹைட் கவர் ஆயிருக்கும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் v square is equal to u square into 2as. இங்கே என்ன ஆயிரும்னா இனிஷியல் வெலாசிட்டி u இருக்கும், பட் ஃபைனல் வெலாசிட்டி வந்து என்ன ஆயிடும்? 0வா மாறிடும். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி இங்கே 0 is equal minus u square is equal to 2 into a. ஆப்வியஸ்லி ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி தான். ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டினாலே ஆல்வேஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ், அதனால மைனஸ் g தான். ஓகேயா, அப்போ இதுல இருந்து h is equal to u square divided by 2g. இது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேயா, அண்ட் s is equal to ut plus half at ஸ்கொயர் எடுத்துக்கோங்களேன். இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு வந்து என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னதுப்பா? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். அப்போ இங்கே இனிஷியல் பாயிண்ட்டும் இதுவே, ஃபைனல் பாயிண்ட்டும் இதுவே. அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னு 0 தான் இல்லையா? ஸோ உங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வா இருக்கும்போது ut மைனஸ், ஏன்னா இங்கே மைனஸ் போட்டிருக்கேன், a வந்து ஜிவா சொல்லும்போது நம்ம மைனஸ் சொல்லுவோம். ஸோ மைனஸ் ஹாஃப் gt ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா இதுல இருந்து நீங்கள் t கண்டுபிடிக்கும் போது t is equal to என்ன வருது? 2u divided by g. 2u, ஏன்னா இங்கே t நம்ம ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் கொண்டு போவீங்கல்லப்பா, இங்கே போட்டுக்கிறதப்பா. ut is equal to half gt ஸ்கொயர்னு வரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ இதுல இருந்து t is equal to என்ன வரும்? 2u by g வரும். இதுதான் இந்த டோட்டல் டைம். ஸோ டோட்டல் டைம் என்னது? இது மேலே போயிட்டு கீழே வரதுக்கான டைம் 2u by g. அப்போ மேலே வரைக்கும் போகிறதுக்குள்ள டைம் என்ன? u by g. இதில் பாதி. கீழே வரதுக்கான டைம் என்ன? அதுவும் u by g. ஸோ டைம் அப் டைம் டவுன் ரெண்டுமே என்னது தான்? u by g தான். ஓகே, ஸோ இப்போ இந்த மேலேருந்து கீழே போயிட்டு வர டைம் பார்த்தோம், t is equal to 2u by g பார்த்தோம். டைம் டு டாப் வந்து u by g பார்த்தோம், டைம் டு பாட்டம் வந்து u by g பார்த்துட்டோம். இதில் இன்னொரு சின்ன வேரியேஷன் என்னன்னா, இப்போ மேலேருந்து கீழே போகுது இல்லை, இது நான் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, செகண்ட்ல என்ன, தேர்ட்ல என்ன, ஃபோர்த்ல என்ன நான் பிரிச்சுக்கிட்டே போகிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்ப்போம் இல்லையா, ரேஷியோ ஆஃப் ஹைட்ஸ். அது பார்க்கும்போது என்ன ஆகும்னா சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் ஃபர்ஸ்ட் செகண்ட்னா இது. ஓகேயா, ஸோ இங்கே நடக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த இடத்துல உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இது எக்ஸ் அப்படின்னா இது எனக்கு என்ன ஆகும்? 3x, இது வந்து 5x,
இது வந்து 7x, இது வந்து என்ன ஆகும் 9x ஆயிரும். இங்கே 9x டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இங்கேயும் எனக்கு என்னவா தான் இருக்கும் 9x தான் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் 1 செகண்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் 10th செகண்டும் ஈக்குவலாக இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் 2 செகண்ட் 7x, அப்போ இங்கேயும் 9th செகண்டில் உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது 7x ஈக்குவலாக இருக்கும். 5 செகண்ட் 8th செகண்டில் எனக்கு என்ன இருக்கும் 5x, இதுவும் ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி தான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் கரஸ்பாண்டிங்காக ஈக்குவலாக இருக்கும். ஓகேயா? ஸோ எஸ், இது கிளியரா? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி போகும்போது கரஸ்பாண்டிங்காக பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ல சொல்றாங்க டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் 2 seconds and 8 seconds are equal அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஓகேயா? அண்ட் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 செகண்ட் 8 செகண்ட் ஈக்குவலாக இருக்கலாம். இதுல இருந்து டோட்டல் டைம் கண்டுபிடிக்கலாம். எப்படி டோட்டல் டைம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சி 1 + 9 என்னதுப்பா 10, 0 + இங்க 0 இங்க 10 செகண்ட், 0 + 10 என்னது அதுவும் 10 தான். அண்ட் 2 + 8 என்னது அதுவும் 10 தான். 3 + 7 என்னது அதுவும் 10 தான். 4 + 6 என்னது அதுவும் 10 தான். அப்போ எந்த 2 செகண்ட்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவலா இருக்கோ அந்த 2 செகண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் டைம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். கிளியரா? இதெல்லாம் சின்ன ஹிண்ட்ஸ் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஃபைனல் கான்செப்ட். இது என்ன அப்படின்னா, நம்ம தூக்கி போடுறோம், ஃப்ரீ ஃபால் ஆகுது, எல்லாம் கரெக்ட் மேம். ஆனால் அந்த இடத்துல ஏர் ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுக்கும்ல. நான் பாலை தூக்கி போடுறேன்னா அந்த பால் மேலே போக விடாமல் ஏர் தடுக்குது, மேலே போன பால் கீழே வர விடாமல் ஏர் தடுக்குது. அப்போ ஏரில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்ல, அதை ஏன் நீங்கள் கணக்கில் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். கணக்கில் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இப்போ பால் வந்து நான் மேலே தூக்கி போடுறேன்னா எனக்கு ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து கீழே பார்த்து ஆக்ட் ஆகுது. அண்ட் ஏரோட ரெசிஸ்டன்ஸும் என்ன ஆகும்? அதோட வெலாசிட்டி அப்போஸ் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் இல்லையா? while மூவிங் அப் என்ன ஆகுதுன்னா, எனக்கு அந்த பால் மேலே போகும்போது மேலே போக விடாம என்னோட ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து தடுக்குது, காற்று வந்து தடுக்குது. காற்று தடுக்கிறதுனால தான் என்ன ஆகுதுன்னா பாலால ரொம்ப ஹைட்டுக்கு போக முடியல, சீக்கிரமே அது வந்து 0 வெலாசிட்டியை ரீச் பண்ணிடுது. ஸோ அதனால என்ன ஆகும்னா மேலே போகிற அந்த அப் டைம் இருக்கு இல்லையா, அப் டைம் வந்து என்ன ஆகுது கம்மியாக தான் இருக்கும். இட் இஸ் லெஸ் தென் u/g தான் இருக்கும் ஆக்சுவலி, இன் ஆக்சுவல் கேஸ் when we consider air resistance. ஓகேயா? ஆனால் டவுன் டைம் ஆகும்போது என்ன ஆகும்? மேலே போய் 0 வெலாசிட்டி ரீச் ஆயிடுது. வெலாசிட்டி 0 ஆனதுக்கப்புறம் கீழே இறங்க பார்க்குது, ஆனால் அந்த ஏர் வந்து கீழே இறங்க விடாமல் தடுக்குது. அப்போ அந்த தடுக்கிறத தாண்டி இறங்கணும் இல்லையா? அப்போ கீழே இறங்கும் போது என்ன ஆகும்னா டைம் வில் இன்க்ரீஸ், டவுன் டைம் வில் பி கிரேட்டர் தேன் u/g. இப்போ இதுதான் இந்த என்ன நடக்குதுன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இஃப் வி இக்னோர் ஏர் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணலன்னா என்னது? டைரக்டாகவே T up is equal to T down is equal to u/g. ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் எப்போ ஏர் ரெசிஸ்டன்ஸை இக்னோர் பண்ணோம் அப்படின்னா. கிளியராமா? ஓகே. ஸோ டைம் ஃபார் நீட் ப்ராக்டிஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தது சிம்பிளாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ எஸ், நீட் ப்ராக்டிஸில் பார்க்கலாம். ஒரு 3 கொஸ்டின் தான் இன்றைக்கி எடுத்து வந்திருக்கிறேன். இன்னும் ஒரு பார்ட் இருக்குது கைனமேட்டிக்ஸ். ஸோ அதுவும் முடிச்சு நம்ம இன்னும் நிறைய கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே. ஸோ a ball is thrown vertically downward with a velocity of 20 m/s from the top of a tower. It hits the ground after some time with a velocity of 80 m/s. Height of the tower என்னன்னு கேட்டிருக்காங்க and g value உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேயா? ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? a ball is thrown vertically downward with a velocity of 20 m/s. அப்போ இனிஷியல் velocity கொடுத்துட்டாங்க from the top of the tower. ஓகேயா? ஒரு டவர் இருக்கு, அந்த டவரோட டாப்ல இருந்து அந்த பாலை வந்து போடுறாங்க. and it hits the ground after some time reaching a velocity. கீழே வரும்போது அதோட velocity ஃபைனல் velocity என்னவா இருக்கு? 80 m/s. அண்ட் இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சான்? டைம் கொடுக்கல இல்லையா? டைம் கொடுக்கல. அண்ட் ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி g மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபைன், அப்படி தானே? ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி g மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்? v² = u² + 2as அப்படி இல்லைன்னா 2gh நான் டைரெக்டாக போடுறேன். இங்கே என்ன ஆகும்? -g - h ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிட போகுது. ஸோ அதனால நான் +2gh போட்டுட்டேன். ஓகேயா? ஸோ இப்போ v²ங்கிறது 80² = u² வந்து 20² + 2 × 10 × h. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹைட் தான் கேட்டிருக்காங்க. ஹைட் h தான் கேட்டிருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 8 × 64 300 meters. ஸோ சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 300 meters கிடைக்குது. ஓகேயா? ஸோ 300 meters. ஆப்ஷன் C is the correct answer. Option C is the correct answer. Clear? So second question பாருங்க.
the ratio of the distances traveled by a freely falling body in the first, second, third and fourth second. First, second, third and fourth second கேட்டாச்சுன்னா என்னது கலீலியோஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேயா. ஸோ the ratio of displacements. ஸோ ratio of displacement first, second, third and fourth second எப்படி இருக்கும், odd numbersல இருக்கும். law of odd numbers நான் சொன்னேன். ஸோ odd numbersல இருக்கும். 1 3 5 7 தான் ஆன்சர். நீங்கள் உட்காந்து சால்வ் பண்ணிங்கனாலும் இதான் கிடைக்குமானா அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ டேரெக்டாகவே நம்ம போட்டுடலாம். 1 3 5 7 is the answer here. So next question. A boy standing at the top of a tower of 20-meter height drops a stone. Assuming g is equal to 10 meter per second, velocity with which it hits the ground. ஸோ மேலே இருந்து அவன் வந்து என்ன பண்ணுறான், 20 மீட்டர் ஹைட் இருக்கிற டவருக்கு கீழே ஒரு ஸ்டோனை போடுறான். ஸோ அதோடைய ஹைட் ஆஃப் ஃபால் என்ன, சாரி ஹைட் ஆஃப் ஃபால் கொடுத்துட்டாங்க 20 மீட்டர்ஸ்னு. வெலாசிட்டி, ஹிட்டிங் வெலாசிட்டி என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஹிட்டிங் வெலாசிட்டி என்ன? ஸோ ஹிட்டிங் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா, v is equal to root of 2gh இல்லையா. டைரெக்டாக போட்டுடலாமா. அப்போ v is equal to root of 2 into 10 into height எவ்வளவா 20. ரைட்டா 20 meter per second. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர் ஹியர். டைரெக்டாகவே நம்ம போட்டுடலாம். கிளியராமா. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலாக நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம், ஒரு குயிக் ரீகேப்ஸ் பார்த்துடலாம். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பார்த்தோம். பேசிக்காக மேஜராக 3 ஈக்குவேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் சின்ன எக்ஸ்ட்ரா ஈக்குவேஷன்ஸ், அதாவது nth செகண்டில் எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி உள்ள ஈக்குவேஷன்ஸ்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ஃபால் பற்றி பார்த்தோம். ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி, அதோட வேல்யூ என்ன, மோஷன் அண்டர் கிராவிட்டி, அப்போ அந்த மாதிரி கிராவிட்டியில் விழும்போது அதோடைய டைம் எப்படி இருக்கும், அதோடைய வெலாசிட்டி எப்படி இருக்கும், டைம் ஆஃப் ஃப்ளைட் எப்படி இருக்கும்ன்றது பார்த்தோம். அண்ட் மேலேருந்து விழும்போது எப்படி இருக்கும், கீழேருந்து தூக்கி போட்டு மேலே வந்து விழும்போது எப்படி இருக்கும், இந்த மாதிரி 2 கேசஸ்மே பார்த்தோம். கிளியரா. ஸோ சின்ன நிறைய ஃபார்முலாஸ் இன்னைக்கு பார்த்துருக்கோம். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இன்னைக்கு கிளாஸில் இன்னொரு தடவை கூட நீங்கள் திரும்பியும் ஒரு தடவை கூட இந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் இது சம்மந்தமாக மற்ற உங்ககிட்ட என்ன புக்ஸ் இருக்கோ அதில் இதே மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. We will surely address you. Okay? See you in next video. Bye.